வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகுமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதியனும் பரம்பெருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெதிட்டு அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் நினையறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் மெய்யுணரெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீத தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஞானக்களஞ்சிய கவி. இன்றைய ஞானக்களஞ்சிய கவியை கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சியத்தின் தலைப்பு நல்ல எதிர்காலம்.
1955 ஆண்டு மகரிஷி அவர்களால் இயற்றிய பாடல். மகரிஷி அவர்கள் எப்பவுமே அந்த தொலைநோக்கு பார்வை உண்டு. அவங்க கருத்துக்கள், சிந்தனைகள் எல்லாமே அதை நோக்கியே இருக்கும். அந்த விஞ்ஞான வளர்ச்சி, டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷனுங்கும் போது அது 50-60கள் ஆரம்பிச்சு இப்ப பல்மடங்காக பெருகியுள்ளது. மகரிஷி முன்னாடி ஒரு கருத்து சொல்லுவாங்க, எப்பொழுது இயற்கையில் உள்ள இந்த காந்த ஆற்றல், இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது, அதை எப்போ ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஞ்ஞான அறிவு மனிதனுக்கு கிட்டிய போது அந்த தொழில் வளர்ச்சியிலிருந்து எல்லாமே மிக விரைவில் முன்னேறி, அதனால மனிதன் வாழ்க்கை தரம், பொருள் வளம் எல்லாமே கடந்த நூற்றாண்டை விட இந்த நூற்றாண்டு இந்த பலம் எல்லாம் நன்றாகவே பெறுகிறது. அதே போல் நம் உடலில் உள்ள காந்த ஆற்றல், இந்த பயோமேக்னட்டிசம் அப்படின்னு சொல்றோம்ல, அதை எப்பொழுது விஞ்ஞானம் அறிந்து கொள்கிறதோ அப்பொழுது அந்த மனித உடல், அவங்களுடைய இந்த தத்துவம் எல்லாமே அதுலயும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்ட்டு மகரிஷி சொல்லுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குண்டலினி, பயோமேக்னட்டிசம் எல்லாத்துலயும் இன்னும் அறிவியல் பூர்வமா இன்னும் சரியான அல்லது ப்ரூஃப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சயின்டிபிக் ப்ரூஃப்ங்கிறதுக்கு இன்னும் அது கிடைக்கல. நம்ம இப்ப எல்லாமே கொடுத்துருக்கலாம் தீசிஸ். இப்ப மகரிஷி அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உயிராற்றல் இருக்கு, அது துரியம் மரியம் செல்கிற, அப்புறம் நம்ம அதை விரிந்து என்ன ஆற்றல் மூலமா விரிவடைகிற எல்லாமே ஒரு வழிகாட்டுதல். அதற்கு சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கான்னா அதற்கான முயற்சிகள் நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். நாழியார்லயும் அந்த பிரெயின் ட்ரஸ்ட்னு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸாக்ட் ப்ரூஃப் கிடைச்சிச்சுன்னா அதை கொண்டு இன்னும் பல பல முயற்சிகள், பல முன்னேற்றங்கள் மனித வாழ்வு, ஹியூமன் ரிசோர்சஸ் சொல்லுவாங்க, அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த அடிப்படையில் இந்த பாடலை பார்ப்போம். அற்புதமாம் அறிவினை தன் தத்துவத்தை அனைவரும் எளிதாக உணர்ந்து கொள்ள விற்பனைக்கு வெளியாகும் நூல்கள் மூலம் விரித்துரைக்க முறைகள் பல வகுப்பான். அதாவது இப்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அந்த விஞ்ஞானம் வளர வளர எப்பொழுது அந்த மனிதர்கள் உயிரை உணர பல பேர் பல விதமாக தங்கள் கருத்துக்களை, தாங்கள் உணர்ந்த கருத்துக்களை வெளியுலகிற்கு சொல்வார்கள். ஆனா அது மகரிஷி எப்படி சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கற்பனைக்கு அப்பால் இன்னும் நம்ம ஆழ்ந்த இந்த உண்மை நிலையை எப்படி அந்த எண்ணமற்ற நிலை, அதுங்க இயற்கை எவ்வளவு சிம்பிளா சொல்றாங்களோ அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து அதை ஒற்றுக்கொள்ளும் நேரம் வந்துச்சுன்னா அப்போ இருக்கிற அந்த அல்டிமேட் ட்ரூத்னு சொல்லுவோம்ல, அந்த நிலை கிடைத்துச்சுன்னா மனித வளம் நன்றாக முன்னேறும். அந்த பாடல்கள் எப்படி முடிக்கிறாங்கன்னா, அந்த நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மகரிஷி சொல்லுவாங்க,
தான் வாழும் காலத்தில் அந்த இறைநிலையை உணரும் கண்ட கருத்துக்கள் தெளிவடையினால் வரும் நூற்றாண்டில் அதற்கான முயற்சிகள், அதற்கான பலன்கள் கண்டிப்பாக கிட்டும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நாமும் அவ்வாறே சிந்திப்போம். மகரிஷி அவர்கள் கூறிய கருத்துக்கள் வாழ்வோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறை செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். செந்தில் சுகுமார் ஐயா இல்லைன்னு நீங்களே நினைக்கிறேன். பாடிருப்பியா? நீங்க பாடிருங்க மூணையுமே. சரி, ஓகே. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவுணர் கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழர் சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழர் சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காண்டமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காண்டமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மன வளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு
மகிழ்வோடு நிகழ்வோடு இனிதே நிறைவு வருகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தும் என்ற அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வணக்கம். நன்றி.